கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2020 ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் நாளின் 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காணொளியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் இந்த ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து தந்தருளும்படியாக நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. பாடல் பகுதியிலே, உம்மை ஆராதிக்கிற ஆராதனை பகுதியிலே தேவரீருடைய கரமிருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். சகலமும் உமக்கு மகிமையாக மேன்மை உள்ளதாய் காணப்படட்டும். கர்த்தருடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வீடுகளிலிருந்து ஆண்டவர் இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற முதல் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாச ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் இருந்து 271வது பாடல். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். புது பாட்டு இந்த நேசு தருகிறார், இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், பாவயிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார், பாவயிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், பாதை நோயும் வந்த போது வெண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார், பாதை நோயும் வந்த போது வெண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார், சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். கர்த்தரை நாம் ஆராதிக்கின்ற ஒரு நேரம் நம்முடைய சபையின் வாலிபர்கள்
இணைந்து கர்த்தரை ஆராதனைக்குள்ளே நம்மை நடத்துவார்கள். நாம் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை அவர்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிக்கலாம், மகிமைப்படுத்தலாம். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லலாம். சேர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த வேளையில் கூட ஒரு சில நேரம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நாட்களில் கூட, இந்த கடினமான நாட்களில் கர்த்தர் நம்மளை கண்மணி போல காத்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமயம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதற்போலவே இந்த காலத்தில் கர்த்தர் நம்ம வாதையிலிருந்து காத்திருக்கார். அநேக கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். அநேக நேரத்திலையும் கர்த்தர் நம்மோடு கூட தகப்பனை போல, ஒரு தாயை போல நம்மை தேற்றி ஆற்றி அரவணைத்திருக்கிறார். இந்த போராடுகிற காலங்களில் கர்த்தர் நம்மை கைவிட்டதில்லை. ஒருபொழுதும் அவர் கைவிடார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அதற்கென்று நாம் சிறிது நேரம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வருங்கால பயங்கள் நம்மை வாட்டி வதைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவையானது ஒன்றே ஒன்றுதான், அது இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருப்பது மாத்திரமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். அருள்நாதரே சுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. அருள்நாதரே சுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. பாராளும் இயேசு உண்டு, பதராதே மனமே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. பாராளும் இயேசு உண்டு, பதராதே மனமே. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை என்னாலும் காக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை தாங்கிக் கொள்ளுகிறார். தம் உள்ளங்கையில் அவர் நம் சிறு வயது தொடங்கி தாயின் கருவில் இருக்கும் முன்னே நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் உள்ளங்கையில் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். நமக்கு அவர் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்பா என்று அழைப்பதற்கான ஒரு மகன் ஸ்தானத்தையும் மகள் ஸ்தானத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நம்மை தாங்கிக் கொள்ளுகிற தேவன், நம்மை ஆற்றி அரவணைக்கிற தேவன். அவரை கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிப்போமா? அல்லேலூயா. கடந்த நாட்களில் அநேக காரியங்களை குறித்து நம்ம பயப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தாவே, என் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்து உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது தகப்பனே.
அதற்கென்று நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய ஆறுதல்கள் எங்கள் ஆத்துமாக்களை தேற்றட்டும். அநேகர் இந்த நிலையில் என்ன கஷ்டங்களோடு இருந்தாலும் கர்த்தாவே அதை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் பூரண சுகம் பெற கர்த்தாவே இந்த வேளையில் ஒரு விசையாய் அவர்கள் மீது இறங்குவீராக தகப்பனே. அப்பா, எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தீரே தகப்பனே, அதை போலவே இன்று ஒரு விசையாய் மீண்டுமா எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக தகப்பனே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ராஜா, எங்களை ஒரு விசையாய் தாங்குவீராக தகப்பனே, ஒரு விசையாய் தாங்குவீராக ராஜா. ஹல்லேலூயா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா, நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா, படுத்துறங்கி விழித்தெழுவேன் கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீ, படுத்துறங்கி விழித்தெழுவேன் கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீ, நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீர் மாற்றுகிறீர், நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீர் மாற்றுகிறீர், படுத்துறங்கி விழித்தெழுவேன் கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீர், படுத்துறங்கி விழித்தெழுவேன் கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீர், நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா, நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்கள் மத்தியில் இறங்கினதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் கூட கர்த்தாவே உம்மை துதிக்க எங்களுக்கு கொடுத்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா கர்த்தாவே, நாங்கள் கேட்க மறந்ததையும் மறவாததையும் கூட உங்கள் பாதப்படிகளை வைக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம் தேவனுடைய வார்த்தைகளுக்காக கடந்து செல்லலாம். நம்முடைய சபையின் ஆயர் ரெவரண்ட் டாக்டர் பால் எபினேசர் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு கொண்டு வருவார்கள். ஜெப சிந்தையோடு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி காலையில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இந்த சமூக வலைத்தளத்தின் மூலமாக கர்த்தர் இணைத்திருப்பதை எண்ணி பார்த்து நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்த மாதத்தை அருமையாக தொடங்க செய்து அவர் நடத்தி வருகிற எல்லா பாதைகளை எண்ணி பார்த்து நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக ஆதியாகமம் புத்தகம் 49ஆம் அதிகாரம் வசனம் 21 நான் வாசிக்க விரும்புகிறேன். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தினுடைய 2வது வாரத்தின்
செய்தியின் தலைப்பை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஊரடங்கும் உன்னத ஜீவியம் என்கிற தலைப்பில் கழுகின் வாழ்க்கையிலிருந்து 3 காரியங்களை கற்றுக்கொண்டோம். போன மாதத்தில் ஊரடங்கும் உருமாற்றம் என்கிற தலைப்பில் ரூத்தின் வாழ்க்கையிலிருந்து, போவாஸின் வாழ்க்கையிலிருந்து, நகோமியின் வாழ்க்கையிலிருந்து 3 படிப்பினையை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கும் இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலும் ஊரடங்கும் உயர்ந்த ஸ்தலமும் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஒரு குறிப்பிட்ட விலங்கினுடைய பெயரை உங்களால் பார்த்திருக்க முடியும். ஒரு பெண்மான் என்கிற ஒரு மிருகத்தினுடைய பெயரை நீங்கள் உச்சரிப்பதை கேட்டிருக்கக்கூடும். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். இன்றைக்கு இந்த காலை வேளையில் மான்கள் வேதத்தில் எப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும், இந்த மான்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும், இந்த மான்கள் கிறிஸ்துவின் ஜீவியத்திலே மணவாளனாகிய இயேசுவின் மணவாட்டியாகிய சபையை இணைக்கிற பாதையில் எப்படிப்பட்ட சத்தியங்களை நமக்கு ஆண்டவர் இந்த மானின் மூலமாக வெளிப்படுத்துகிறார் என்பதையும் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். மான் ஒரு அழகுக்கு அடையாளமாக, அமைதிக்கு அடையாளமாக விளங்குகிறது. ஒரு பக்திக்கு அடையாளமாக இந்த மானை பலர் சொல்லுகிறதை உங்களால் பார்க்க முடியும். இந்த மான் ஒரு சாந்தத்திற்கு, ஒரு சமாதானத்திற்கு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. ஏறக்குறைய 60 வகையான மான்கள் இந்த பூமியிலே வாசம் பண்ணுகிறதாம். இந்த மானினுடைய வாழ்க்கை 15 ஆண்டிலிருந்து 25 ஆண்டுகள் இந்த மானால் வாழ முடியுமா? பாருங்கள், 60லிருந்து 80 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த மானால் ஓடக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதால் 5லிருந்து 7 அடி சாதாரணமாக தாண்டக்கூடியது. இது ஒரு பிரச்சனையை சந்திக்குமானால், ஒரு ஆபத்தை இது கண்ணோக்கி பார்த்து விடுமானால், இந்த மானால் 12லிருந்து 15 அடிக்கு மேலாக தாண்டி செல்லக்கூடிய பலனை கர்த்தர் இந்த மானுக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்தில் இந்த மான்களை குறித்து பல காரியங்களை வாசிக்கிறோம். எபிரேய வேதாகமத்தில் 3 விதமான மான்களை அடையாளப்படுத்துகிறதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், சிவப்பு மான் என்றும், ரோ மான் என்றும், தரிசு மான் என்றும் இந்த 3 பதங்களை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதையும், 21 முறை இந்த எபிரேய வேதாகம புஸ்தகத்தில் இந்த மான் குறிப்பிடப்பட்டிருக்கிறதையும் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது ஆண்டவரிடத்தில் உடைக்கப்பட்டவர்களாக உறவை வளர்த்து கொள்வதற்கும், தேவனிடத்தில் ஐக்கியம் கொள்வதற்கும், தேவனிடத்தில் வாஞ்சையோடு, விருப்பத்தோடு கூட, ஆவலோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் செல்லுவதற்கு ஒரு அடையாளமாக வேதத்தில் அடையாளப்படுத்த இருக்கிறதையும் உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த பின்னணியோடு கூட இந்த செய்தியின் தலைப்பை மறுபடியுமாக உங்களுக்கு சொல்லிவிட்டு ஜெபித்து, அதற்கு பிற்பாடு இந்த செய்தியினுடைய 3 தலைப்புகளை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து, இந்த 3 சிறு தலைப்பின் மூலமாக நான் சொல்லின முதல் பெரிய தலைப்போடு கூட இணைத்து இன்றைக்கு நாம் ஒரு சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாக ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஊரடங்கும் உயர் ஸ்தலமும் என்கிற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய வார்த்தை கொண்டு இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்தை மாற்றக்கூடியது, எங்களுடைய எண்ணங்களை மாற்றக்கூடியது, எங்களுடைய சிந்தைகளை திருப்பக்கூடியது, உம்முடைய பக்கமாக வர செய்யக்கூடியது, உம்முடைய அன்பிலே கடந்து வர, உம்முடைய அன்பின் ஆழத்திலே, நீளத்திலே, உயரத்திலே, அகலத்திலே நாங்கள் கடந்து செல்ல இன்றைக்கு தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஊரடங்கும் உயர் ஸ்தலமும் என்கிற தலைப்பில் 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்த ஊரடங்கு காலத்தில் நான் எப்படி ஒரு உயர்ந்த ஸ்தலத்துக்கு நேராக செல்ல முடியும்? பல இடர்பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன், பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன், வேளையிலே பல தடுமாற்றங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உயர்வு எப்படி உண்டாகும்?
நான் வேலையே இழந்து போன நிலையிலே உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய வேலையிலே பல சரிவுகளை சந்தித்திருக்கிறேன். பொருளாதாரத்திலே பல சரிவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன். நான் எப்படி ஒரு உயர்ந்த ஸ்தலத்திற்கு நேராக, ஒரு உயர் பதவிக்கு நேராக, ஒரு உன்னத இடத்திற்கு நேராக கடந்து செல்ல முடியும் என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். ஒருவேளை நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம், எப்படி இந்த ஊரடங்கு காலத்தில் ஒரு உயர்ந்த ஸ்தலம் இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து இந்த காலவேளையில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு இந்த செய்தி நிச்சயமாகவே பதில் கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். ஆதியாகமம் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் அங்கே ஒரு குறிப்பிட்ட பெண்மணியை குறித்து நீங்கள் வாசிக்கிறீர்கள். யாக்கோபுக்கு மிகவும் பிரியமான ராகேல். அவள் தன் வாழ்க்கையிலே பிள்ளையை தாரும் என்று யாக்கோபை பார்த்து கேட்கிறதையும், தேவனல்லவோ அடைத்திருக்கிறார் உன் கர்ப்பத்தை என்று யாக்கோபு சொல்லுகிறதையும், அதற்கு பிற்பாடு அவளுடைய பணிப்பெண்ணை, வேலைக்காரியை, பில்காலை அவனுக்கு மனைவியாக கரம் பிடிப்பதற்கு உதவி செய்கிறதையும், அதன் வாயிலாக 2 பிள்ளைகளை அவள் பெற்றெடுக்கிறதையும் சரித்திரம் நன்றாக சொல்லும். இந்த சரித்திரத்தை இன்னும் நான் ஆழப்படுத்துவதற்கு முன்பாக இந்த குறிப்பிட்ட செய்தியினுடைய தலைப்புக்கு முதல் குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். ஊரடங்கமும் உயர்ந்த ஸ்தலமும் எப்படி கிடைக்கும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் முதல் ஒரு சூழலை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன சூழல்? தனிமையான ஒரு சூழல். ராகேல் தனிமைப்படுத்தப்படுகிறாள். காரணம் என்ன? அவளுக்கு எதிர்பார்க்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், பிள்ளை பாக்கியம் கிடைக்கவில்லை. லேயாள் பிள்ளையை பெற்றுக்கொண்டே இருக்கிறாள். ராகேல் பார்த்து கதறுகிறாள், அழுகிறாள், வேதனைப்படுகிறாள். அவள் தனிமை அவளை வாட்டுகிறது. ஒரு நாள் வருகிறது, யாக்கோபினிடத்தில் பேச வேண்டும் என்று தீர்மானித்து விடுகிறாள். யாக்கோபை பார்த்து பேசுகிறாள், பிள்ளையை தாருமேன் என்று அவனை பார்த்து கேட்கிறாள். அவனுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. தேவனல்லவோ என்று சுட்டிக்காட்ட, அதற்கு பிற்பாடு அவனுடைய வேலைக்காரியை அவளுக்கு திருமணத்திற்கு ஆயத்தப்படுத்தி அவள் வாழ்க்கையை ஒரு பிள்ளை பெறுவதற்கு, அவள் மடியிலே பிள்ளையை பார்ப்பதற்கு இப்போது பில்காலை கொடுக்கிறாள். பில்கால் 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாள். தான் என்கிற ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அதற்கு பிற்பாடு நப்தலி என்கிற 2வது பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். ராகேல் அந்த பிள்ளையை வாங்கின உடனே அந்த தானுக்கு ஒரு பெயரிடுகிறாள். என்ன பெயரிடுகிறாள்? நான் கர்த்தரிடத்திலே வழக்காடி என் வழக்கை தீர்த்திருக்கிறேன். என் சகோதரியினிடத்திலே நான் ஒரு வழக்கு உண்டு. இந்த வழக்கு எனக்கு பிள்ளை இல்லாத ஒரு வழக்கு. இது இப்பொழுது ஒரு முற்றுப்புள்ளிக்குள்ளே வந்திருக்கிறது. கர்த்தர் என் சத்தத்தை கேட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறாள். 2வது ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான். பிள்ளையை பெற்றெடுத்தவுடனே அந்த பிள்ளைக்கு பெயரிடுகிறாள் நப்தலி. எனக்கு ஒரு போராட்டம் இருந்தது, அந்த போராட்டத்தின் மத்தியிலே ஒரு ஜெயத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு நப்தலி என்று பெயரிடுகிறாள். யாக்கோபு தன்னுடைய ஜீவ காலத்தின் கடைசியிலே தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் அழைக்கிறான். அழைத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது நப்தலிக்கு மாத்திரம் ஒரு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறான். என்ன ஆசீர்வாதம்? நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். தனிமையான ஒரு சூழல் ராகேலுக்கு வருகிறது. அந்த ராகேல் அவள் தனிமையின் மத்தியிலே ஆண்டவரோடு கூட 3 காரியங்களை செய்கிறதை இந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது. தேவனிடத்திலே அவள் போராடுகிறாள். தேவனிடத்திலே தன்னுடைய சத்தத்தை உயர்த்துகிறாள். தேவனிடத்திலே வழக்காடுவதற்கு தன்னுடைய சிந்தையெல்லாம் திருப்பி வைத்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறாள். தனிமை அவளை வாட்டுகிறது. தனிமை அவளை மனம் கிளேசமடைய செய்கிறது, மனவேதனை அடைய செய்கிறது. மனபாரத்தோடு கூட கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவள் கண்ணீரோடு கூட அழுகிறாள். அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. நப்தலி பிறக்கிறான். அவள் போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து வெற்றியின் படிக்கினராக கடந்து செல்வதற்கு ஆயத்தமாகி அவனுக்கு நப்தலி என்று பெயர் சூட்டுகிறாள். போகட்டும். அவன் தகப்பனாகிய யாக்கோபு மரண நாட்களுக்கு முன்பாக தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது அவனை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் இன்றைய செய்திக்கு மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. காரணம், நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். யோசுவா இந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் இடத்தை அவன் பிரித்து தரும் பொழுது நப்தலிக்கு ஒரு சிறந்த இடத்தை தருகிறான். நீங்கள் யோசுவாவின் புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். யோசுவா
அவனுக்கு கிழக்கு பகுதியிலே கலிலேயா கடல் ஓரமாக, அவனுடைய மேற்கு பகுதியிலே யோர்தான் கடந்து வருகிற அனுபவத்தோடு கூட, அவனுடைய தெற்கு பகுதியிலே செபலோனும் அவனுடைய வட பகுதியிலே தானும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு செழிப்பான ஒரு இடமாக அமைக்கப்படுகிறது. சரித்திர ஆசிரியர் ஜோசிஃபஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், திஸ் இஸ் earthly paradise. இது பூமியில் இருக்கக்கூடிய ஒரு பரலோகம் என்று இந்த நப்தலியின் இடத்தை அவர் விவரித்து சொல்லுகிறார். காரணம், ஒரு அருமையான இடம், நல்ல விளைச்சலை பார்க்கக்கூடிய ஒரு இடம், பச்சை பசேர் என்று பயிர்கள் வளையக்கூடிய ஒரு அற்புத இடமாக இந்த நப்தலியினுடைய இடம் மாறுகிறது. ஆண்டவர் யாக்கோபின் நிமித்தமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அங்கே நப்தலிக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு சொல்லுகிறான். அந்த ஆசீர்வாதம் விடுதலை பெற்ற பெண்மானாக அவன் மாறுகிறான். ஏன் இவன் விடுதலை பெற்ற பெண்மானாக மாறுகிறான்? அவனுடைய கோத்திரத்திலே அவனுடைய இடம் விஸ்தாரமாக, சீரும் சிறப்புமாக, செழிப்புமாக அமைக்கப்பட்டிருக்கிறதை யோசுவாவின் புத்தகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. போகட்டும், பாருங்கள், நப்தலி யார்? விடுதலை பெற்ற பெண்மான். தனிமையான ஒரு சூழலிலே ராகேல் வாழ்க்கை பிள்கால் மூலமாக ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த உடனே அந்த தனிமையெல்லாம் மாறுகிறது. தனிமைக்கு மாறாக ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை அவள் வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறாள். கட்டுகளோடு கூட வாழ்கிறாள், கண்ணீரோடு கூட வாழ்கிறாள், கவலையோடு கூட வாழ்கிறாள். நொந்து போன வாழ்க்கையின் ஓரத்தில் ஐயோ எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லையே என்று தவித்த நாட்கள் உண்டு. அந்த நாட்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து முடக்கப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் விடுதலையின் அனுபவமாக மாற்றுகிறார். தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் இந்த ஊரடங்கு காலத்திலே, ஐயோ நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேனே, கண்ணீரோடு கூட இருக்கிறேனே, கவலையோடு கூட இருக்கிறேனே, சொல்லோன்னா வேதனை, தாங்கோன்னா பிரச்சனை, மன நிம்மதி இழந்திருக்கிறேன், மனம் பேதலித்து போயிருக்கிறேன், பல நாட்களாய் கதறுகிறேன், பல நாட்களாக கண்ணீரோடு கூட ஆண்டோடைய பாத வந்திருக்கிறேன், பதில் இல்லையே, ஒரு விடுதலை இல்லையே என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆண்டவர் இந்த காலவெளியிலே உங்களை பார்த்து பேசுகிறார். நப்தலி விடுதலை பெற்ற ஒரு பெண்மான். அவன் விடுதலையை கர்த்தர் நிர்ணயம் செய்கிறார். உன் விடுதலையை சூழ்நிலைகள் நிர்ணயம் செய்ய முடியாது, மனிதர்கள் நிர்ணயம் செய்ய முடியாது. கர்த்தரால் உன் சூழ்நிலையை நிர்ணயம் செய்ய முடியும். அவர் உன் வாழ்க்கையினுடைய துவக்கத்திலிருந்து அல்ல, உன் வாழ்க்கையிலிருந்து முடிவிலிருந்து உன் துவக்கத்தை அறிந்திருக்கிறார். சூழல் உன் வாழ்க்கையினுடைய நடுப்பகுதியிலே ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கலாம். மனிதர்கள் வாழ்க்கையின் துவக்கத்தை தொடங்கி வைத்துவிட்டு பாதியிலே கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவர் உன் விசுவாசத்தை துவக்கினவர், அவர் நடத்துகிறவர், அவர் முடிவு மட்டுமாக உன் கரத்தை பிடிக்கிறவர். அவர் தேவ தூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்திருக்கிறார். காரணம், உன்னை நடத்தும்படியாக அவர் கரம் பிடித்திருக்கிறார். அவர் விடுதலையின் நாயகராக உன் வாழ்க்கையை கரம் பிடிக்க விரும்புகிறார். பாருங்கள், நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். இன்றைக்கு நீங்கள் விடுதலை அற்ற நிலையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். 38 ஆண்டுகள் பெதஸ்தா குளத்தினடியிலே ஒருவன் உட்கார்ந்திருக்கிறான். வேதனையின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே பல காட்சிகளை பார்த்திருக்கிறான். அந்த காட்சிகள் எல்லாம் பலர் சுகம் பெற்று போகிறதை, பலர் விடுதலையாக்க பெற்று போகிறதை பார்த்திருக்கிறான். எனக்கு என்று ஒரு விடுதலை, இந்த விடுதலை நாள் எங்கு இருக்கிறது? இந்த விடுதலை இல்லாமல் ஒருவேளை கடந்து போய்விடுவேனோ என்கிற பல கேள்விகள் இருக்கிற சமயத்தில் விடுதலை செய்யக்கூடியவர் ஒருவர் கடந்து செல்லுகிறார். தூதன் கலக்குகிற தண்ணீரினாலே ஒரு சுகத்தை அல்ல, ஆரோக்கியத்தை உண்டு பண்ண ஒருவர் அவன் வாழ்க்கைக்கு நேராக ஊடுருவி கடந்து செல்கிறார். இன்றைக்கு இந்த காலவெளியில் இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே அவர் ஊடுருவி கடந்து செல்லுகிற அனுபவத்தை உடைய ஆண்டவர் என்பதை மறந்துவிட வேண்டாம். 12 ஆண்டுகளாக இருக்கலாம். உன் வாழ்க்கையிலே பல தோல்விகளை பெரும்பாடுள்ள ஸ்திரீயைப் போல நீ காணப்படலாம். ஐயோ 18 ஆண்டுகளாக இருக்கிறது, ஒரு கூனி போயிருக்கிற அனுபவம் என் வாழ்க்கையில் இருக்கிறது. யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ? ஐயோ 4 நாள் ஆயிற்று நாருமே என்று யோசிக்கிறாயோ? இல்லை, 11ஆம் மணி வேளையிலும் விடுதலையை செய்யக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், விடுதலை செய்யக்கூடியவர் நான், விடுதலையை தரக்கூடியவர் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டு. உன்னுடைய பாத்திரங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் காலியாக இருக்கலாம். சாரிபாத் ஊரின் விதவியின் வீட்டிலே பாத்திரங்களிலே கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் உண்டு. ஆனால் ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. ஒரு பஞ்ச காலத்திலே ஒரு விடுதலை காத்திருக்கிறது. தேவ பிள்ளையை, இன்றைக்கு உன் வீட்டிலே ஒரு விடுதலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த விடுதலை மனிதனால் அல்ல, கர்த்தரால் மாத்திரம் தர முடியும். பாருங்கள், இந்த அருமையான இடம் கலிலேயா கடல் ஓரத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நப்தலிக்கு கொடுக்கப்பட்ட இடம் கலிலேயா ஓரத்திலே.
கலிலேயா ஓரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்த நாட்களிலே பல முறை அங்கே சென்று தம்முடைய ஊழியத்தை செய்திருக்கிறார். சில காரியத்தை நாங்கள் உனக்கு குறிப்பிட்டு சொல்லத்தான் வேண்டும். நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் மார்க்கு 1 அதிகாரத்திலும் மத்தேயு 4 அதிகாரத்திலும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை தெரிந்து கொள்கிறார். கலிலேயா கடல் ஓரமாக அப்படியே நடந்து போகிறார். இந்த இடம் என்ன இடம்? நப்தலிக்கு கொடுக்கப்பட்ட இடம். நப்தலியுடைய ஆசீர்வாதம் என்ன? விடுதலை பெற்ற பெண்மான். யாருடைய பிள்ளையவன்? ராகேலுடைய வேலைக்காரியாகிய பில்காலின் பிள்ளை, ராகேலின் மடியிலே வளர்க்கப்பட்ட பிள்ளை. நடைபெறுகிற சம்பவம் என்ன? அவள் தனிமையான சூழலிலே கண்ணீர் சிந்தின நாட்களுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிற நாட்கள் தூரத்திலே கலிலேயா ஓரத்திலே மீன் பிடிக்கிற பேதுருவை பார்த்து அழைக்கிறார். அந்திரேயாவை பார்த்து அழைக்கிறார். யாக்கோபை பார்த்து அழைக்கிறார். யோவானை பார்த்து அழைக்கிறார். வாருங்கள், நான் உங்களை மனுஷர் பிடிக்கிறவராக மாற்றுகிறேன். அப்படியே கலிலேயா ஓரமாக நடந்து போகிறார். ஒரு மலை உச்சியிலே போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படியே தன் வாய்களை ஓமைகளினால் பேச ஆரம்பிக்கிறார். நப்தலிக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். தனிமையிலே இந்த ராகேலின் வார்த்தைகள் அதிகம், வேதனையின் வார்த்தைகள் அதிகம், பேதலித்து பேசின வார்த்தைகள் அதிகம், கண்ணீரினாலே எழும்பின வார்த்தைகள் அதிகம், புலம்பினாலே உண்டான வார்த்தைகள் அதிகம், சொல்லுனா வார்த்தைகள், அளந்து பார்க்க முடியாத வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து ஆண்டவர் இன்பமான வசனங்களை நப்தலியின் தேசத்திலே, அவர் நப்தலியின் கரை ஓரத்திலே அவர் பிரகடனப்படுத்துகிறார். அவர் இன்பமான வசனங்களை ஆண்டவர் பேசுகிறார். கடல் ஓரத்திலே அற்புதங்களை செய்திருக்கிறார். வலையை போடுகிறான். வலையை கிழியத்தக்க மீன்கள், மீனை பிடிக்கிறாங்க. மீனின் வாயிலே வெள்ளிப்பணம். அற்புதத்தை செய்திருக்கிறவர் கடல் மேலே நடந்து போயிருக்கிறார். நப்தலியே, தனிமையாக இருக்கிறாயோ? உன் பாதையிலே நடக்க விரும்புகின்ற கலிலேயாவின் மேல் நடந்து சென்றவர். காற்றும் கடலும் சீரிட்டு பாய்ந்து மனிதர்களை பயமுறுத்துகிற காலகட்டத்தில் ஆண்டவர் இறங்கி வருகிறார். காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். தேவப்பிள்ளையே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டவர் பயங்கரமானவர். இந்த ஆண்டவர் உனக்காக விடுதலையை உண்டு பண்ணக்கூடிய ஆண்டவர். அவர் இன்பமான வசனங்களை வசனிக்க செய்கிற ஆண்டவர். இவர் இன்பமான வசனங்களை வசனிக்கிறார். இன்பமான வசனங்கள் கடந்து வருகிறது. அங்கே மகதலேனா மரியாள் இருக்கிறாள். 7 பிசாசுகள் பிடித்தவள் தான் இவள். இவளும் இந்த இடத்தில் தான் சுகமாக்கப்படுகிறாள். இப்படி பல காரியங்களை சொல்ல முடியும். இந்த இடத்தை ஏன் உச்சரிக்கிறேன்? இது நப்தலியினுடைய இடம். அவனுடைய ஆசீர்வாதம் என்ன? விடுதலை பெற்ற பெண்மான். இன்பமான வசனங்களை என்ன செய்வான்? அவன் வசனிப்பான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தில் இந்த ஆசீர்வாதம் ஏன் கொடுக்கப்படுகிறது? ராகேலை ரொம்ப நேசித்தான் யாக்கோப். இப்போ அவளுக்கு அவருடைய வேலைக்காரின் மூலமாக பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை நல்லா கவனிக்க வேண்டும். இன்பமான வசனங்களை வசனிப்பான். ஆகவே தான் நாம் ஏசாயின் புஸ்தகத்தில் 9 அதிகாரம் வசனம் 1 வாசிக்கிறோம். இருளில் உள்ள ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த வசனத்தை தான் நாம் மத்தேயு 4 அதிகாரத்தில் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை குறித்து அவர் ஊமையாக பேச ஆரம்பிக்கிறார். உபதேசத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். நாம் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தனி மனுஷியுடைய சத்தத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். ஒரு தனி மனிதனுடைய சத்தத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். தனிமையான சூழல் உன் வாழ்க்கையிலே நெருங்கி வருமானால் உன் இருளை வெளிச்சமாக்கக்கூடிய ஆண்டவர் உன் அருகாமையில் இருக்கிறார். இந்த இருளை அவர் வெளிச்சமாக மாற்றுவார். உன் வாழ்க்கை இன்பமான வசனங்களினால் நிரப்பப்பட்டிருக்கும். இன்றைக்கு நம்முடைய வசனங்கள், நம்முடைய வார்த்தைகள் எப்படி நிரப்பப்பட்டிருக்கிறது? நப்தலி போல விடுதலையான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறோமா? அல்லது இரு சந்தி அருகே கட்டப்பட்டிருக்கிற ஒரு மிருகத்தை போல நின்று கொண்டிருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். நம்மை ஸ்தம்பிக்க பண்ணுகிற அனுபவம் என்ன? கர்த்தர் இன்றைக்கு நம்மை இதை மாற்ற விரும்புகிறார். கிருபை பொருந்திய வார்த்தைகள், ஒப்பினாலே சாரமேற்றப்பட்ட வார்த்தைகள், அநேகருடைய காயங்களை கட்டக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் நமக்குள்ளாக இருந்து எழுப்ப விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள் அநேகருடைய உள்ளங்களை தட்டி எழுப்ப, உயிர் மீட்சின் சத்தத்தை உண்டு பண்ண, இந்த ஊரடங்கு காலத்திலே ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட நிலை, ஒரு உன்னத ஜீவியம், ஒரு உன்னத ஸ்தலத்திற்கு நேராக செல்வதற்கு தனிமையான சூழலிலே ஆண்டவரை பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். ஆண்டவர் இந்த தனிமையாய் அவள் கதறின
கதறலுக்கு, தனிமையாய் அவள் கூக்குரலிட்டாலே அந்த கூக்குரலுக்கு கர்த்தர் ஒரு பதிலை உண்டு பண்ணியிருக்கிறார். என்ன பதில்? இருளை அவர் வெளிச்சமாக மாற்றியிருக்கிறார். இருளோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ? ஐயோ, என் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய இருள் சூழ்ந்திருக்கிறது. மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். எங்கே? நப்தலியின் எல்லையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை பதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு உங்கள் எல்லையிலே கர்த்தர் இந்த வார்த்தையை பதிக்க விரும்புகிறார். நப்தலியின் எல்லை விடுதலை பெற்ற எல்லை, உன் குடும்ப வாழ்க்கையின் எல்லை விடுதலை பெற்ற எல்லை, உன் தனிப்பட்ட வாழ்க்கையின் எல்லை விடுதலை பெற்ற எல்லை. இன்றைக்கு இந்த விடுதலையை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே பிரகடனப்படுத்த விரும்புகிறார். இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி தனிமையான சூழலிலே கர்த்தர் இருளிலே ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். தனிமையான சூழலிலே கண்ணீரோடு இருக்கிற உன் வாழ்க்கையிலே, கதறிக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையிலே கர்த்தர் இறங்கி, மனம் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், நீ தனிமையான சூழலை கர்த்தர் மாற்றி உயர் ஸ்தலங்களுக்கு நேராக கர்த்தர் உன்னை அழைத்து செல்ல விரும்புகிறார். இரண்டாவது குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். தனிமையான சூழல் என் வாழ்க்கையிலே இன்பமான வசனங்களை வசனிப்பதற்கும், விடுதலையின் அனுபவத்தை அனுபவிப்பதற்கும், இருளை வெளிச்சமாக்குவதற்கும் உதவும் என்று சொன்னீர்களே. இரண்டாவது அனுபவத்தையும் சொல்லிவிடுங்களேன் என்று நீங்கள் கேட்கலாம். இரண்டாவது அனுபவம் மிக முக்கியமான அனுபவம். அந்த இரண்டாவது அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். முதலாவது ஒரு அனுபவம் தனிமையான சூழல். இரண்டாவது தாகத்தின் சூழல், தாகம். சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதம் வசனம் 1 இப்படியாய் சொல்கிறது: மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா தேவனே உம்மேல் வாஞ்சையாயிருக்கிறது. சங்கீதக்காரனின் அனுபவம். சங்கீதக்காரன் எப்படிப்பட்ட சூழலிலே இந்த வசனங்களை சொல்லுகிறான்? 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வசனம் 34 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கர்த்தர் தாவீதை எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி விடுதலையாக்கின பிற்பாடு என் கண்மலையாகிய கர்த்தாவே, என் பலனே, என் கோட்டையே என்று கர்த்தரை புகழ்ந்து பாடி 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 அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் கால்களை நீர் மான் கால்களைப் போல மாற்றுகிறீர் என்று அவன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகிறான். இரண்டாவது ஒரு அனுபவம், அது தாகமுள்ள அனுபவம். பாருங்கள், மான்கள் நீரோடை வாஞ்சித்து அப்படியே கதறி ஓடுமா. சில வேத பண்டிதர்கள் இதை இப்படியாக வியாக்கியானம் செய்கிறார்கள். இந்த மானானது தண்ணீரை வாஞ்சித்து கதறுவது ஒரு பலவீனமாக கூட எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை பலவீனப்பட்டு மான்களுக்கு தண்ணீர் இல்லைன்னா அதால் உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். தண்ணீரை இதை பருகி கொண்டே இருக்கணும். அப்போது அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? இது ஒரு பலவீனம் என்று சொல்லுகிறார்கள். போகட்டுமே, அது பலவீனமாக கூட இருக்கட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் பலவீனத்திலே அவருடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கும். இன்றைக்கு நம்முடைய பலவீனமாக இருக்கலாம். ஆகவே தான் எரேமியாவின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, எரேமியா 14ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், புல் இல்லாத காரணத்தினாலே மான்கள் அங்கே இருந்து ஓடி போய் விடுகிறது. புலம்பலிலே இன்னும் அற்புதமான ஒரு வசனம் இருக்கிறது. 1ஆம் அதிகாரம் வசனம் 6 சொல்கிறது, மேய்ச்சலை காணாத மான்கள் சத்துவத்தை இழந்து போகிறது. அப்படி என்றால் பலத்தை இழந்து போகிறது, சத்துவத்தை இழந்து போகிறது, ஆகாரத்தையும் இழந்து போகிறது. அப்போ மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிற அனுபவம் என்ன? ஐயோ, என் பலவீனத்திலே நான் வந்திருக்கிறேன், சத்துவம் இல்லாமல் வந்திருக்கிறேன், ஆகாரம் இல்லாமல் வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று கதறுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இன்றைக்கு தாகமுள்ள ஒரு சூழல் நம் வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உயர்ந்த ஸ்தலத்துக்கு நேராக நான் செல்ல வேண்டும் என்றால் எனக்குள்ளே ஒரு தாகமுள்ள அனுபவம் வேண்டும். மான்கள் தண்ணீர் கிடைக்கலன்னா காணல் நீரை கண்டு ஓடும். அதுக்கு காணல் நீர்னு தெரியாது. ஓடி 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 பார்த்துட்டு கடைசியாக தான் தெரியும் காணல் நீர் என்று. சில சமயத்தில் இந்த மான்கள் என்ன செய்யுமா, ஓடி போய் அது மணலை தோண்டுமா. மணலை தோண்டி இது மணலுக்குள்ளே தன்னுடைய கொம்புனால் குத்தி அது அப்படியே குனிந்து இந்த கொம்பை அப்படியே இன்னும் ஆழப்படுத்த என்ன நடைபெறுமா, தண்ணீர் வருமா என்று அது மண்டியிட்டு பார்க்குமா. என்ன ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். அதுவே தோண்டி
அதுவே தன் கொம்பினாலே குத்தி மண்டியிட்டு குனிந்து தண்ணீர் வருமென்றால் அது பெரிய மகிழ்ச்சி கொள்ள மாறுமா? இன்றைக்கு இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு தேவை. நமக்கு இன்றைக்கு ஒரு ஜீவ தண்ணீரின் அனுபவம் நமக்கு தேவை. நாம் இந்த ஜீவ தண்ணீராகிய இயேசுவை பருகக்கூடியவர்களாக மாற வேண்டும். இந்த மானின் அனுபவம் என்ன? அது கொம்பினால் குத்தி குனிந்து மண்டியிட்டு தண்ணீருக்காக ஏங்குகிறது போல இன்றைக்கு ஆண்டோடைய பிரசன்னம் நம்முடைய பலவீனங்களை, சத்துவமில்லாத அனுபவங்களை, நம்முடைய சூழல்களை ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு வருகிற அனுபவத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை என்னைய அழைக்க விரும்புகிறார். எத்தனை முறை கர்த்தரை பார்க்காம வேற எங்கேயோ பார்த்துருக்குறோம். எத்தனை முறை சூழலை நம்பி சாய்ந்து போயிருக்கிறோம். எத்தனை முறை சூழலை நம்பி சரிந்து போயிருக்கிறோம். இன்னைக்கு சூழலை அல்ல, சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பக்கமாக திரும்ப கர்த்தர் அழைக்கிறார். இந்த மான் என்ன செய்யுமா தெரியுமா? இந்த மான் எப்பொழுதும் தண்ணீரை, ஓடி வருகிற தண்ணீரை தான் பருகுமா. அப்படி என்றால் என்ன? இட் ட்ரிங்க்ஸ் ஆல்வேஸ் ஃப்ரெஷ் வாட்டர். எப்பொழுதும் அது புதிய தண்ணீரை, ஊற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை, ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீரை தான் பருகுமா. தேங்கி இருக்கிற தண்ணீரை மான்கள் பருகுவது இல்லையா? தேவ பிள்ளையே, இன்றைக்கு புதிய கிருபை உங்களுக்கும் எனக்கும் தேவை. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஆண்டுடைய பாதத்தில் காத்திருக்கிற அனுபவம் தேவை. இந்த ஊரடங்கு காலத்தில் ஒருவேளை சமூகத்தை குறித்து பல காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், மகிழ்ச்சி. தேசங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், மகிழ்ச்சி. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு வல்லமையுள்ள ஒரு மனிதனை எழுப்ப வேண்டும் என்றால் முழங்காலிலே மானை போல நின்று குனிந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு தண்ணீர் வேண்டும், ஒரு பருகக்கூடிய புதிய தண்ணீர் நீரூற்று எனக்கு வேண்டும் என்று ஆவலோடு கூட இருக்கக்கூடிய அனுபவம் நமக்கு தேவை. சமாரிய ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீர் ஜீவ காலமாய் ஓடுகிற நித்திய ஜீவ தண்ணீராயிருக்கும். இதை பருகிறவன் ஒரு காலம் தாகமடைகிற, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஜீவ ஊற்று அவர், ஜீவ தண்ணீர் அவர், ஜீவ நதி அவர். இன்னைக்கு ஜீவ ஊற்றுக்குள்ளே, ஜீவ தண்ணீருக்குள்ளே, ஜீவ நதிக்குள்ளே இன்னைக்கு போய் நாம் கடந்து வர கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னொரு குணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மானுக்கு சுகவீனம் வந்துருச்சுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். பலவீனம் ஆயிடுச்சுன்னா எங்கே தண்ணீர் இருக்கோ தண்ணீர் இருக்கிற பக்கமாக போய் படுத்துக்குமா. ஏன்னா அது தண்ணீர் குடிச்சு கொண்டே இருக்கணுமா. அதுக்கு ஒரு நம்பிக்கையா. ஏன்னா பலவீனத்தை நான் தண்ணீர் குடிக்க பலவீனம் எல்லாம் மாறிடும். இன்னைக்கு ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வர வேண்டும். இன்னைக்கு தாகம் உள்ள ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும், நான் உருவாக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஜீவ தண்ணீரை பருகுகிற அனுபவம், அந்த ஆவியானவரோட தாகம் தீர்க்கப்படுகிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே தேவைப்படுகிறது. இன்னைக்கு தண்ணீரை குடிக்க கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய காரியங்களை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு தாகம் உள்ள ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் மான்களை குறித்து அநேக காரியங்களை வாசிக்க முடியும். மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் மான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. சில வசனங்களை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஏறக்குறைய 7 முறை இந்த மான்களை குறித்து உன்னத பாட்டு புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். 2ஆம் அதிகாரம் வசனம் 9 சொல்லுகிறது, என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பானவர். என் நேசர் எப்படிப்பட்டவர்? வெளிமானுக்கு ஒப்பாயிருக்கிறார். அதே அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மணவாளன் என்ன சொல்லுகிறார்? மணவாட்டியை பார்த்து, வெள்ளை மான் மேல் ஆணையிடுகிறேன். இந்த ஆணையை எங்கே எடுக்கிறேன்? வெள்ளை மானின் மேல் ஆணையிடுகிறேன். அப்படி என்றால் என்ன? நீங்கள் விசேஷமானவர்கள். இந்த வெள்ளை மானுக்கு ஒப்பாய் நான் உங்களை ஆணையிடுகிறேன். அப்படி என்றால் இந்த வெள்ளை மான் ஒரு சிறப்பான ஒரு விலங்காக பார்க்கப்படுகிறது. அதுபோல நீங்கள் சிறப்பானவர்கள் என்று ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசிக்கும் பொழுது, அவள் நேசிக்கப்படத்தக்க வெளிமானும் அழகான வரையாடு போல் இருக்கிறாள். அவளும் வெளிமானாக இருக்கிறாள், நேசரும் வெளிமானாக இருக்கிறார். பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு தாகமுள்ள ஒரு அனுபவம். என் நேசர் எங்கே? என் ரூபவதியே, என் புறாவே, என் உத்தமையே, உன்னில் பழுதொன்றுமில்லை என்று நேசருடைய சத்தம் எங்கே? இந்த சத்தத்தை கேட்கும்படி தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். மணவாட்டி சொல்லுகிறார், அவர் கலைமானுக்கு சமமாயிருக்கிறார். அவர் கலைமானுக்கு சமானம் என்று அவள் சொல்லுகிறதை 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்க முடியும். இன்றைக்கு நேசர், இந்த தாகம் யார் மேலே இருக்கணும்? நேசர் மேலே. இந்த தாகம் யார் மேலே இருக்கணும்? மணவாளனாகிய கிறிஸ்துவ மேலே. இன்றைக்கு தாகமுள்ள ஒரு சூழலை உருவாக்காமல் போய்விடுவோம் என்றால் நாம் உயர்ந்த ஸ்தலத்துக்கு நேராக போய்விட முடியாது. இந்த ஊரடங்கு காலத்தில் கர்த்தர் நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார், வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், தருணத்தை கொடுத்திருக்கிறார். பல சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒரு அருமையான
சூழலை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். வீட்டில் இருந்து மண்டியிட்டு கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்க, கர்த்தருடைய வேதவசனத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அதிகாலை தோறும் கர்த்தரை தேடக்கூடிய ஒரு அனுபவத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஓ, நான் அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே வறண்டதும் விடாய்த்துமான என் ஆத்துமா. இன்றைக்கு ஆண்டவரை நேசிக்கிற அனுபவம், ஆண்டவரை தேடுகிற அனுபவம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அனுபவம், ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம், ஆண்டுடைய பாதத்தில் உட்காருகிற அனுபவம், ஆண்டுடைய சமூகத்தில் சத்தத்தை கேட்கக்கூடிய அனுபவம், அவரை வாஞ்சிக்கிற அனுபவம், அவரை விரும்புகிற அனுபவம், அவரை ருசிக்கிற அனுபவம், அவரை அறிந்து கொள்ளுகிற அனுபவம், அவரை புரிந்து கொள்ளுகிற அனுபவம், அவர் மேலே வாஞ்சி வைக்கிற அனுபவம் நமக்கு தேவை. இதுதான் ஒரு தாகமுள்ள ஒரு சூழ்நிலை. ஐயா, நான் உயர்ந்த ஸ்தலத்திற்கு போக வேண்டுமானால் முதல் குறிப்பை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி முடித்திருக்கிறேன். தனிமையான ஒரு சூழலை நீ உருவாக்கி கொள்ளத்தான் வேண்டும். தனிமையிலே கர்த்தரோடு கூட போராடி மேற்கொள்ளுகிற அனுபவம் உங்களுக்கு தேவை. யாக்கோபு கர்த்தருடைய சமூகத்திலே அவன் ஜெபித்து மேற்கொள்ளுகிறவனாய், மேற்கொள்ளுகிறவனாய் மாறுகிறான். நப்தலிக்கு அதே ஆசீர்வாதம் வருகிறது. போராடி மேற்கொள்ளுகிறான். காரணம், அவள் தாய் பில்காள் யாருடைய வேலையாள்? இந்த ராகேலுடைய வேலையாள். ராகேயாள் தனித்து தங்கி தாபரித்து கண்ணீர் சிந்தி கவலைப்பட்டு மனக்லேசம் அடைந்து ஆண்டுடைய சமூகத்திலே அவள் விண்ணப்பம் செய்து வாஞ்சித்து தனிமையிலே ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே தன்னை விட்டு கொடுத்து அவள் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிற பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருகிறது. தனிமையான சூழலை உருவாக்கினால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அது உயர் ஸ்தலத்துக்கு நேரம் அழைத்து செல்லும். ரெண்டாவது சொல்லி முடிச்சிருக்கிறேன். தாகமுள்ள ஒரு சூழல், மான்களைப் போல ஒரு தாகம் இந்த ஊரடங்கு காலத்திலே உங்களுக்கும் எனக்கும் தேவை. இந்த நேரங்கள், இந்த சமயங்கள் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையிலே திரும்ப வரப்போகிறதில்லை. பலரை நான் சந்தித்து கேட்டேன், இப்படிப்பட்ட சூழலை எப்போயாவது பார்த்துருக்குறீங்களா? அவர்கள் சொல்லுகிற ஒரே பதில், இல்லை, இது மாதிரி நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல, ஏன் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்ததில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் பலர் உண்டு. இனி இப்படி நடக்குமா? தெரியாது. ஒன்று மாத்திரம் தெரியும், கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரங்களும் காலங்களும் மிக முக்கியமானவைகள். அவைகளை நான் சீராய் சிறப்பாய் சரியாய் நான் பயன்படுத்தி கொள்வதற்கு மான்களைப் போல தண்ணீரை நான் பருக வேண்டும். எப்படி பருக வேண்டும்? ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த தண்ணீர் கிடைக்க மட்டும் ஓட வேண்டும். தண்ணீர் கிடைக்கவில்லை, என்ன செய்வது? கொம்பினாலே குத்தி அங்கே பெரிய ஒரு ஓட்டை உண்டாக்கி குனிந்து எப்படியாவது தண்ணீர் கிடைக்கும் என்று வாஞ்சியோடு காத்திருக்கிற அனுபவம். ஒவ்வொரு நாளும் புதிய தண்ணீரை, ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீரை, ஜீவ நதியை எப்பொழுதும் பார்த்து தண்ணீர் குடித்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உள்ள ஆறுகள் எனக்குள்ளாக இருந்து, ஊற்றுகள் எனக்குள்ளாக இருந்து, நதிகள் எனக்குள்ளாக இருந்து புறப்பட்டு போகக்கூடிய அனுபவத்தை நான் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவது ஒரு நிலை, தெய்வ பிள்ளையே, என் வாழ்க்கையில் நான் ஒரு உயர்ந்த அனுபவத்துக்கு நேராக போகணும், உயர் ஸ்தலத்துக்கு நேராக போகணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மூன்றாவது ஒரு படிப்பணியை சொல்லித்தருகிறேன். அது தரிசனத்தின் சூழல். தரிசனத்தின் சூழல். எப்படியா தரிசனத்தின் சூழல் சொல்லுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா, ஆபகுப்பின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை நான் செலுத்த விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம் எல்லோருக்கும் ஒரு பரிட்சயமான ஒரு அதிகாரம். குறிப்பாக வசனம் 17 மிக பரிட்சயமான ஒரு வசனம். அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடியிலே பழமில்லாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல் நிலத்திலே தானியங்கள் விளையாமல் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலே இல்லாமல் அற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் என் பலன், நீர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை ஏறி நிற்க நடக்க செய்வீர் என்று அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறான். என்ன சூழ்நிலை? இந்த ஆபகு புக்கை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தை வாசிக்க இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ பாபிலோனுடைய சிறையிருப்புக்கு நேரம் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். சிறையிருப்பின் மத்தியில் இருக்கும்பொழுது ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு பெரிய அடையாளத்தை சொல்லித்தரார். இந்த அடையாளம் என்ன? நான் மறுபடியும் சீர்தூக்கி பார்க்க விரும்புகிறேன். இந்த ஆபகுப்பு என்ன செய்கிறான்? கர்த்தரோடு கூட வழக்காடுகிறான், கர்த்தரோடு கூட பேசுகிறான். ஆண்டவரே, ஏன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, சத்துருக்கள் எங்கள் மேல் மோத விட்டு விடுவீரோ, எங்களை அடித்து விட்டு விடுவீரோ, எங்கள் வாழ்க்கையை நசுக்கி விடுவீரோ, நாங்கள்
நாங்கள் நாசமாய் போய்விடுவோமோ, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்ய மாட்டீரோ, எங்களுக்காக பரிந்து பேச மாட்டீரோ, எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்ற மாட்டீரோ என்கிற பல கேள்விகளை ஆண்டவரை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு புத்தகத்தை தான் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஊரடங்கு காலத்தில் பலருடைய கேள்வி இதுதான், ஆண்டவரே ஏன் இந்த மாற்றம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு தவிப்பு, ஏன் இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய், ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாதை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக சங்கடங்களோடு கூட சலிப்போடு கூட சவாலோடு கூட நிறைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இருக்காதா என்கிற கேள்வி இருக்கும். ஆனால் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஆபகுப் கர்த்தரை பார்த்து பேச 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 வழக்காட கர்த்தரிடத்தில் பேச பேச கர்த்தர் அவனை பார்த்து சொல்றார், ஆபகுப்பே நான் ஒரு காரியத்தை உனக்கு சொல்லத்தான் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதைத்தான் 2ஆம் அதிகாரம் வசனம் 2-3 நான் வாசிக்கத்தான் வேண்டும், நீங்கள் அதை நன்றாக கவனியுங்களேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுது, அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாய் வரை, குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று ஆண்டவர் ஆபகுப்பை பார்த்து சொல்லுகிறார். ஒரு தரிசனம் உண்டு, இது தரிசிக்கக்கூடிய ஒரு தரிசனத்தின் சூழலை நீங்களும் நானும் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உயர ஸ்தலங்களிலே கர்த்தர் நம்மை நிற்க செய்ய விரும்புகிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன், கர்த்தருடைய கரத்தில் நான் இருக்கிறபடினாலே நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தராலே உறுதி செய்யப்படும். சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், என் கால்கள் வழுவாதபடி என் நடைகளை உமது வழிகளினால் நீ சிறப்படுத்தும் என்று ஜெபிக்கிறான். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிக்கிறவல்ல, அவர் நெகிழ்ந்த கைகளை, தள்ளார்ந்து போயிருக்கிற முழங்கால்களை அவர் திரும்பவும் நிமிர்த்த விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் நம்மை திரும்பவும் எடுப்பிக்க விரும்புகிறார். விழுந்து போயிருக்க உயர் ஸ்தலத்தில் செல்வதற்கு வாய்ப்பு இல்லை, உடைந்து போயிருக்கிறோம், உருக்குலைந்து போயிருக்கிறோம், உருமாற்றம் அடைந்திருக்கிறோம், தேய்ந்து போயிருக்கிறோம், சவால் பாதையிலே சரிந்து போயிருக்கிறோம், சவாலை மேற்கொள்ள முடியவில்லை என்று நீங்கள் ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு காலையில் கர்த்தர் உங்களை பார்த்தா பேசுகிறார். இந்த உயர்ந்த ஸ்தலம் சவால் நிறைந்த ஸ்தலம் தான். ஆனால் அந்த சவால் நிறைந்த ஸ்தலத்திற்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா கர்த்தர் பக்கமாக உங்களால் திரும்ப முடியும், கர்த்தரிடத்தில் கிட்ட போக முடியும். இந்த சவாலை தாண்டி 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 போக போக கர்த்தர் உங்களை உன்னதங்களுக்கு நேராக அழைத்து சென்றுவார். இந்த தடைகளை தகர்த்தெறியக்கூடிய தலை கர்த்தர் உங்களுக்காக அவர் வாழ்க்கையை காண்பிக்க விரும்புகிறார், பாதையை காண்பிக்க விரும்புகிறார், அடையாளத்தை காண்பிக்க விரும்புகிறார், அற்புதத்தை செய்ய விரும்புகிறார், பாதையிலே வெளிச்சத்தை உண்டு பண்ண விரும்புகிறார், அதிக பிரகாசமாய் சூரிய பிரகாசத்தை போல உங்கள் மத்தியிலே கடந்து வர விரும்புகிறார். காரணம் என்ன? அவர் உங்களை அழைத்திருக்கிறார். காரணம் என்ன? அவர் உங்களுக்கு தரிசனத்தை தந்திருக்கிறார். எப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் உனக்கு சாதகமாக இல்லாத காலகட்டத்தில் கர்த்தர் ஒருவர் மாத்திரம் உனக்கு சாதகமாக, கர்த்தர் ஒருவர் மாத்திரம் உன் பக்கத்தில் இருப்பார் என்றால் உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10000 பேர் வந்தாலும் அணுகாத. காரணம், தரிசனம் தந்தவர் உண்மை உள்ளவர். ஆபகுப் என்பதற்கு கட்டி அணைத்து கொள்ளுகிறவன் அப்படின்னு கர்த்தரை கட்டி அணைத்து கொள்ளுகிறான். தரிசனம் தந்தவரே உண்மைதான் கட்டி அணைத்து கொண்டிருக்கிறேன், வேற எதையும் நான் பார்க்க விரும்பலை, உன்னதத்துக்கு நேரம் அழைத்து செல்லுங்க. அத்திமரம் துளிர்விடாமல் போயிடுச்சு, திராட்சை செடியில் ஒரு பழம் இல்லை, ஒலிவு மரம் பல நட்டு போயிருக்குது, அங்கே திரும்பி பார்க்குறேன் தானியத்தில் ஒன்றும் இல்லை, அங்கே திரும்பி பார்க்குறேன் அந்த தொழுவத்தில் மாடு இல்லை, கடையில் ஆட்டு மந்தைகள் முதலே நான் பார்க்க முடியல ஐயா, எல்லாம் நஷ்டமாயிருக்கு. அவன் சொல்கிறான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது என் பலன். சூழலை தாண்டி பேச ஆரம்பிக்கிறான். இன்றைக்கி கர்த்தர் சூழ்நிலையை பார்த்து பேச சொல்ல, சூழ்நிலைக்கு மேலாய் பேச கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஏனென்றால் சூழ்நிலைகளுக்கு மேலாக கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு அரணுக்கு நேராக திரும்ப விரும்புகிறோம். நம்பிக்கையின் சிறகுகளே அரணுக்கு நேராக திரும்புங்கள். இன்றைக்கு இரட்டத்தனியான நன்மைகளை அவர் தர விரும்புகிறார். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனிதனுடைய நம்பி இருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்தோடு கர்த்தர் அவனை காத்துக் கொள்வார். இன்றைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் சிறகு உடைந்தப்பட்ட நிலையிலே வாழ்க்கையின் ஓரத்திலே நீ நின்று கொண்டிருக்கலாம். இனி என்ன செய்வது? போராட்டத்தின் மேல் போராட்டம், பிரச்சனை மேல் பிரச்சனை, அவமானத்தின் மேல் அவமானம், நிந்தையின் மேல் நிந்தை, தாங்கொன்னா பிரச்சனை, சொல்லொன்னா வேதனை. என் பிள்ளையின் வாழ்க்கையிலே சுகமில்லை, என் கணவன் வாழ்க்கையில் சுகமில்லை, என் மனைவியின் வாழ்க்கையில் சுகமில்லை, என் குடும்பம் சீரடைந்து சின்னாபன்னமாய் மாறி இருக்கிறது. வெற்றிடத்தோடு கூட வேதனையோடு கூட வாழ்க்கையின் ஓரத்தில் ஏதாவது செய்து கொள்ளலாம் என்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் உன்னை உன்னதமான ஸ்தலத்தில் நிற்க பண்ணுகிற ஆண்டவர் அல்ல, நடக்க பண்ணுகிற ஆண்டவர். தாவீது எப்படி தெரியுமா புரிஞ்சு கொண்டான்? அவரினை மான்கால்களை போலாக்கி உயரமான சரங்களிலே நிற்க செய்வார். அதுதான் அவன் எழுதியிருக்கிறான்.
ஆனால் ஆபகுப் அப்படி அல்ல. அவர் உயர் ஸ்தலங்களிலே என்னை நடக்க செய்வார். அதுதான் தரிசனம். இன்றைக்கி தரிசனம் கொடுக்கிறார். நிற்க வைக்கிற ஆண்டவர் அல்ல, உன்னை நடக்க வச்சு அழகு பார்க்கிற என் ஆண்டவர். அலங்கோலமான வாசல், அது அலங்கார வாசலை போல இருக்கிறது. அலங்கார வாசலிலே அலங்கோலமாய் ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். பேதுருவும் யோவானும் ஓடி போகிறாங்க. போகும்பொழுது ஒன்றுமில்லை, பொன்னும் வெள்ளியும் இல்லை, ஆனால் ஒன்று இருக்கிறது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னார்கள். அவன் துள்ளி குதித்து எழுந்து நடக்க ஆரம்பித்தான். அதுதான் சங்கீதம் ஏசாயின் புஸ்தகத்திலே 35ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசிக்கிறோம். முடவனும் மானை போல துள்ளி குதிப்பான். இன்றைக்கு துள்ளி குதித்து நடந்து போகிற ஒரு காலம். இன்றைக்கு நிற்கிற காலம் அல்ல, நடந்து போகிற ஒரு காலம். உயர்ந்த ஸ்தலத்திலே நீ நிற்க போகிறதில்லை, உயர்ந்த ஸ்தலத்திலே நீ நடக்க போகிறாய். இந்த ஊரடங்கு காலத்திலே நீ உருக்குலைந்து போன நிலையில் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு 3 நிலையிலே உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த ஊரடங்கு காலத்தில் எப்படி நான் ஒரு உயர்ந்த ஸ்தலத்துக்கு நேராய் செல்ல முடியும் என்று யோசிக்கிறீர்களோ, தனிமையான ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி கொண்டே இருங்கள். தாகம் உள்ள ஒரு சூழலை உருவாக்கி கொண்டே இருங்கள். தரிசனம் உள்ள ஒரு சூழலை உருவாக்கி கொண்டே இருங்கள். வாழ்க்கை மாறும். ராகேலின் வாழ்க்கையிலே, நப்தலியின் வாழ்க்கையிலே, யாக்கோபின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அடையாளம். என்ன அடையாளம்? நப்தலி விடுதலை பெற்ற பெண்மானாய் அவன் மாறுகிறான். தாகமுள்ள ஒரு சூழல். என்ன அனுபவம்? தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறுறான். காரணம், தாகமுகமுள்ள ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளுகிறான். ஆபகுப் ஒரு சிறந்த சரித்திரத்துக்கு அடையாளமாக மாறுகிறான். காரணம் என்ன? தரிசனமுள்ள ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளுகிறான். இன்றைக்கு இந்த காலவெளியில் எப்படிப்பட்ட ஒரு சூழலை நமக்குள்ளே உருவாக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். தேவ பிள்ளையே, இப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வரும்பொழுது அவரை தரிசிப்பதனால் அவருடைய பிள்ளைகளாக இருந்து அவரோடு கூட நித்திய யுக யுக காலமாக வாழ்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த காலவெளியில் கர்த்தரை முற்றிலுமாக அப்படியே பற்றி பிடித்துக் கொள்வோம். தடைகளை மாற்றுகிறவர். இப்போது திறந்த முகமாய் கண்ணாடியிலே பார்க்கிறது போல பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவியான கர்த்தர் தாமே அந்த சாயலிலே, அந்த மகிமையின் சாயலிலே நம்முடைய மண்ணான சரீரத்தை மாற்றி மகிமை மேல் மகிமை அடைய செய்து மறுவப்படுத்துகிற நாட்கள் தூரத்தில் இல்லை, அது சமீபத்தில் இருக்கிறது. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற சிந்தை உங்களுக்கும் எனக்கும் உண்டோ? ஒரு கேள்வி. அப்படியே கண்களை மூட போகிறோம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த ஊரடங்கும் உயர் ஸ்தலமும் என்கிற தலைப்பில் 3 காரியத்தை நான் இன்றைக்கு கேட்டிருக்கிறேன். தனிமைப்படுகிற ஒரு சூழல் எனக்கு தேவை. தனிமையான ஒரு சூழல் எனக்கு தேவை. தாகத்தின் ஒரு சூழல் எனக்கு தேவை. தரிசனத்தின் ஒரு சூழல் தேவை. ஆண்டவரே, என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே என்று அப்படியே எல்லோரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி எல்லோரும் ஆண்டு நோக்கி பார்க்கலாம். நாம் செபிக்கலாமா? செபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். உயர் ஸ்தலங்களுக்கு நேராய் ஏறி நிற்க செய்து அப்படியே விட்டு விடாமல் நடக்க செய்ய ஆயத்தமாய் இருக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தனிமையான சூழலை உருவாக்கினது நிமித்தமாக ஒரு விடுதலை பெற்ற இன்பமான வசனங்களை வசனிக்கிற அனுபவம் எங்களுக்குள்ளாக வருகிறபடினால் நன்றி. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளாக தங்கி தாபரிப்பதாக. ஆண்டவரே, தனிமையான ஒரு சூழலை மாத்திரமல்ல, தாகமுள்ள ஒரு சூழலை தாவீதை போல உருவாக்கி கொள்ள எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்வீராக. இது நிமித்தமாக உம்மோடு கூட கிட்டி சேர்வது, உம்மை தேடுவதிலே, உம்மை சேவிப்பதிலே, உம்மை நேசிப்பதிலே, உம்மை தரிசிப்பதிலே, உம்மை சார்ந்திருப்பதிலே, உம்மோடு கூட கையிணைத்து வாழ்கிற ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையில் வாழ்வதற்கு உமையே சார்ந்திருக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தருகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதில் அப்படியே நின்று விடாமல் தரிசனமுள்ள ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள ஆபகுப்பை போல எல்லாம் இழந்து போனாலும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது என் பலன் என்று சொல்லி அவர் என் கால்களை மான் கால்களைப் போல மாற்றினார். தாவீது அறிந்து கொண்டான்,
அவர் நிற்க செய்கிறவர் என்று. ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்துட்டாரு. அது பொய் சொல்லாது, அது மாறாது, அது நிச்சயமாய் நடக்கும். அந்த தரிசனத்தின்படி என்னை கர்த்தர் நடக்க செய்வார். சூழ்நிலைகளுக்கு மேலாக நான் நடந்து செல்வேன். நான் நிற்கிறவனாய் அழைக்கப்படலை, சம்பிக்கிறவனாய் அழைக்கப்படலை, சார்ந்திருக்கிறவனாய் அழைக்கப்படலை. கர்த்தரையே பற்றி கொண்டிருக்கிறவனாக அழைக்கப்பட்டவனாய், மலை உச்சியிலே நடக்கக்கூடியவனாய், உயர் ஸ்தலங்களிலே ஏறக்கூடிய மனிதனாக, தீர்க்கதரிசியாய் மாற என்னை அழைத்திருக்கிற என்று ஒப்புக் கொடுத்தது போல நாங்களும் ஒப்புக் கொடுக்க எங்கள் வாழ்க்கையிலே இந்த ஊரடங்கிலும் இந்த உன்னத அனுபவமாகிய உயர் ஸ்தலத்தில் நாங்கள் தனித்திருக்கிற, தாகமாக இருக்கிற, தரிசிக்கிற இந்த 3 சூழலை உருவாக்கி கொண்டு உமக்காக எழுந்து பிரகாசிக்க எங்கள் குடும்பங்களை, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிக்கொண்டுமாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் சமாதானமும் நன்மைகளும் சுகபலனும் நம் அனைவரோடும் என்றுமென்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.